ஸோ சோகா ஆக்ட் ஆக்சுவலாக போன இதில் கண்டினியூ பண்ண முடியல. தனி வீடியோ எடுக்கிறேன். ஓகே. சோகா எனக்கு தெரிஞ்சு சின்ன சாப்டர் தான். எவ்வளோ? ஒன்று, டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென், லெவன், டுவெல், தேர்ட்டீன், ஃபோர்டீன், ஃபிஃப்டீன், 16, 17. ஓகே, 17 பேஜஸ் தான். டக்கு 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 முடிச்சிடலாம். ஓகே, இதில் என்னென்ன யூனிட் ஒன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ பேசிக் டெஃபினிஷன். குட்ஸுங்கிறது எனி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் கிளைம்ஸ். ஓகேவா? குட்ஸுங்கிறது எனி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் கிளைம்ஸ். அதில் குட்ஸில் வந்து ஆக்ஷன் கிடையாது, கைண்டு கிடையாது, மணி கிடையாது. ஆனால் என்னென்னலாம் இருக்கு? ஷேர் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, க்ரோயிங் காப்ஸ் இருக்கு, கிராஸ் இருக்கு. ஷேர்ஸ்னா உனக்கே தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர், அதே மார்க்கெட்டுன்னு இருக்கு. ஸோ ஷேர் இஸ் அ குட். ஸ்டாக்னா வந்து நிறைய ஸ்டாக் இருக்கு. லைவ் ஸ்டாக்கு, அதாவது கோழி பண்ணை அந்த மாதிரி நிறைய லைவ் ஸ்டாக் இருக்கு. அதுக்கப்புறம் குட்ஸ், தக்காளி வந்து அதை ஸ்டாக் பண்றது அது இருக்கு. ஒரு வளர்ந்துகிட்டு இருக்கிற கிராப் வந்து ஒரு குட்டு தான். ஒரு புல் ஒரு குட்டு தான். இந்த மாதிரி இன்க்ளூட் ஆகிறது குட்டு. இன்டான்ஜிபிள் அசட் மாதிரி குட்வில், பேட்டன், காப்பிரைட் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து குட்ஸ் கணக்கில் வரும். குட்ஸ் அட்டாச்ட் ஆர் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் ஆர் சர்வ்டு பிஃபோர் சேல். அதாவது என்ன சொல்ல வரான்னா, லேண்டோட ஒட்டி இருக்கிறது இந்த மெட்டல் ஓர்ஸு, அதுக்கப்புறம் ஆஹ், என்ன சொல்ல, ஸ்டீலு, அயன், இந்த மாதிரி நிறையா, இதெல்லாம் வந்து குட்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். பையருங்கிறது மீன்ஸ் எ பர்சன் பைஸ் த குட் ஆர் அக்ரி டு பை த குட். எதர் அவன் பையருங்கிறது பைஸ் த குட் ஆர் அக்ரீஸ் டு பை த குட். செல்லுங்கிறது செல்ஸ் த குட் ஆர் அக்ரீஸ் டு செல்ஸ் த குட். அவ்வளோதான். டைப்ஸ் ஆஃப் டெலிவரி. ஆக்சுவலாக மூணு டைப் ஆஃப் டெலிவரி இருக்கு. ஆக்சுவல் டெலிவரி திஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் டெலிவரி ஆஃப் குட்ஸ். இன் திஸ் கேஸ் செல்லர் ஷால் ட்ரான்ஸ்ஃபர் த பொசிஷன் ஆஃப் குட்ஸ் டு த பையர். ஆக்சுவலி அதாவது என்னன்னா, செல்லர் தன்கிட்ட இருக்கிற குட்ஸோட பொசிஷனை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் ஆக்சுவல் டெலிவரி. சிம்பாலிக் டெலிவரி இன் திஸ் கேஸ் த செல்லர் ஷால் ட்ரான்ஸ்ஃபர் a thing in token of something else. In case of symbolic delivery, actual delivery of good is not possible. சிம்பாலிக் டெலிவரியில ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் குட் பாசிபிள் கிடையாது. ஆனா ஒரு டோக்கன் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அந்த டோக்கன் கையில இருந்தா அந்த குட் உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ என்கிட்ட இருந்து ஒரு குடோன் வாங்குற அப்படின்னா, நான் என்ன பண்றேன், குடோனோட சாவியை உன் கையில கொடுத்துறேன். இப்போ குடோனையே நான் உன் கையில கொடுக்கல. குடோனை பிசிக்கலா உன் கையில கொடுக்கறது இம்பாசிபிள். ஆக்சுவல் டெலிவரி இஸ் இம்பாசிபிள். ஆனா குடோனோட சாவி கொடுத்தா நீ தானே அந்த குடோனுக்கு ஓனர். என்கிட்ட இருந்து உனக்கு வந்துருச்சு, குடோனோட சாவி வச்சுக்கோ அந்த மாதிரி அப்படி. அந்த 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 சிம்பாலிக்கா உனக்கு நான் சொல்றேன், யூ ஆர் த ஓனர், ஐ டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றேன். தட் இஸ் சிம்பாலிக் டெலிவரி. Constructive delivery. In the case of the ownership of the goods changes without change in the custody of goods. அதாவது ஏன்னா, இன் கேஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸ் சேஞ்ச், ஓனர்ஷிப்பு சேஞ்ச் ஆகும். ஆனால் கஸ்டடி ஆஃப் த குட்ஸ் சேஞ்ச் ஆகாது. இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரான்னா, இப்போ பேங்க் லாக்கரில் நீ கோல்டு வைக்கிறது, இது அதெல்லாம் வந்து கோல்டுங்கிறது உன்னோட சொத்து தான். அந்த குட்ஸ் உன் பேர்ல தான் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற, பேங்க் லாக்கர்ல வைக்கிற. ஓகேவா? உன் கஸ்டடியில இல்ல, ஆனா குட்ஸ் உன்கிட்ட தான் இருக்கு. அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். எக்ஸிஸ்டிங், ஃபியூச்சர், கண்டின்ஜென்ட், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா, அன்அசர்டைன்ட், அசர்டைன்ட், இதெல்லாம் இருக்கு. எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் ஆர் அவைலபிள் ஓன்டு பொசஸ் பை த செல்லர் ஆன் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போடுறது அப்போ செல்லர் கிட்ட அந்த குட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதெல்லாம் எக்ஸிஸ்டிங் குட்ஸ்ன்னு சொல்றோம். அந்த எக்ஸிஸ்டிங் குட்ல த்ரீ டைப்ஸ் இருக்குங்கிறான். ஸ்பெசிஃபிக் குட்ஸ், குட்ஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் அக்ரீட் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அதாவது என்ன சொல்றான், நீ கடைக்கு போற, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பண்ண போற, அந்த டயத்துல குட் எக்ஸிஸ்ட் ஆகுது. குட் அந்த டயத்துல ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு
என்ன சொல்ல, இதுதான் எனக்கு இந்த குட்ஸ் தான் வேணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அக்ரி பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேக்கரிக்கு போகிற ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் பீஸ் கேக்கு அங்கே இருக்கு. நீ அந்த கை காமிச்சு எனக்கு அந்த பிளாக் ஃபாரஸ்ட் பீஸ் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்குற, ஒரு ஸ்பெசிஃபை பண்ணுற ஒரு குட், அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் குட்னு சொல்கிறான். அடுத்து அன்அசர்டைன் குட்ஸ், குட்ஸ் விச் ஆர் நாட் ஸ்பெசிஃபிகலி ஐடென்டிஃபை அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் கால்ட் அன்அசர்டைன் குட்ஸ். அதாவது என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போடுற, அப்படி போடுற போது எனக்கு வந்து இந்த டைப் ஆஃப் குட் வேணும் அப்படிங்கிற, அதாவது ஏன்னா சோஃபா வேணும்னு சொல்கிறேன், ஆனால் என்ன டைப் ஆஃப் சோஃபா, என்ன மாதிரி சோஃபா, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் சோஃபா இருக்கு, ஆல்ரெடி அவன்கிட்ட சோஃபா இருக்கு, என்ன டைப் ஆஃப் சோஃபா, என்ன மாதிரி சோஃபா, அதெல்லாம் வந்து தெரியல. நீ வந்து இன்னும் செலக்ட் பண்ணல, இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை அந்த சோஃபாலாம். ஆனால் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் சோஃபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் வந்து அன்அசர்டைன் குட்னு சொல்லுவோம். அசர்டைன் குட்ங்கிறது வந்து டிஃபைன் பண்ணப்படலை ஆக்டில். இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் இட் இஸ் சிமிலர் டு ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஓகே, ஸ்பெசிஃபிக் குட்ஸ்க்கு சிமிலருங்கிறான். அண்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் அன்அசர்டைன் குட், அதாவது சோஃபா வேணுங்கிற, சோஃபா வேணுங்கிறது அன்அசர்டைன் குட்ஸ். இன்னும் சோஃபால எதுவும் செலக்ட் பண்ணல. ஆனால் அந்த சோஃபால எந்த சோஃபா வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ அன்அசர்டைன் குட்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இல்லை, இப்பயும் வந்துட்டு அந்த சோஃபாவை நீ இன்னும் பார்க்கல. அண்டு நீ என்ன பண்ற, எனக்கு வந்து ஸ்டான்லி ரெட் கலர் சோஃபா வேணும்ட்ட ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அப்பயும் நீ இன்னும் சோஃபா பார்க்கல, ஆனால் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன், ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அது வந்து அசர்டைன் குட்ஸ் கீழே வரும். ஓகேவா? அடுத்து ஃபியூச்சர் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் ஆர் அக்வைர்ட் பை த செல்லர் ஆஃப்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அதாவது இப்போ எனக்கு வந்து என்னன்னா தோசை வேணும்னு நான் ஒரு கடையில் போய் நிற்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், எனக்காக வந்து தோசையை முன்னாடியே போட்டு வச்சிருக்க மாட்டான். ஓகே, ஸ்ரீராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோசையை போட்டு வச்சிருக்க மாட்டான். நீ வந்து தோசை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே ஸ்ரீராமுக்கு தோசை வேணும், இப்போதான் மாஸ்டர் ஊற்றுவார், தோசை ஊற்றி தருவார். அதே மாதிரி ஒரு கிராப் வேணும்னாலோ இல்லை பஞ்சு வேணும்னாலோ, அதெல்லாம் நீ முன்னாடியே போய் சொன்னாதான் அவன் லேட்டரான ஓகே உன் தேவைக்கு எப்போ அவன் தயாரிப்பான். அதுதான் ஃபியூச்சர் குட்ஸ்ன்னு சொல்கிறான். அடுத்து contingent goods are those goods acquisition of which by the seller is depending on an uncertain future event. ஒரு அன்சர்டைன் ஃபியூச்சர் ஈவெண்ட், அதாவது இந்த ஈவெண்ட் நடந்தா நான் உனக்கு இந்த குட்ஸை விற்கிறேன் அப்படிங்கிறத தான் வந்து கண்டிஞ்சன்ட் குட்ஸ்ன்னு சொல்றான். ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி நான் வந்து இந்த குட்ஸை உனக்கு விற்கிறேன் அப்படின்னா அது பேர் கண்டிஞ்சன்ட் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நாளைக்கு வந்து மழை பெய்யாட்டி ஐ செல் யூ எவ்ரி க்ளோத்ஸ் ஐ ஹாவ் அப்படிங்கிறது தான் வந்து கண்டிஞ்சன்ட் குட்ஸ். ஓகேவா? ஃபியூச்சருக்கும் கண்டிஞ்சன்ட் குட்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம். ஃபியூச்சர் ஆர் கண்டிஞ்சன்ட் குட்ஸ் செல்லர் கேனாட் பாஸ் த ஓனர்ஷிப் அந்த குட்ஸ் சின்ஸ் ஹி டசன்ட் பொசஸ் தட். ஓகே, என்னன்னா ஃபியூச்சர் குட்ஸுக்கும் கண்டிஞ்சன்ட் குட்ஸ்லும் ஓனர்ஷிப் பாஸ் பண்ண முடியாது. எப்போ அவன் கைக்கு அந்த குட்ஸ் பொசஸ் பண்ணினானோ அப்போதான் ஓனர்ஷிப் பாஸ் பண்ண முடியும்னு சொல்றான். அடுத்து சேல் வாசஸ் அக்ரிமெண்ட். மீனிங் ஆஃப் சேல் வேர் த ப்ராப்பர்ட்டி இன் த குட்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் செல்லர் டு பையர் இமிடியேட். அதாவது சேல் இமிடியேட்டா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட அது சேல். ப்ராப்பர்ட்டி வந்து ஃபியூச்சர்ல வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், ஒரு சில கண்டிஷன் ஃபியூச்சர் டேட்ல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா உனக்கு வந்து நான் அந்த சேல் பண்றேன் அப்படின்னா அது அக்ரிமெண்ட் சேல். கண்டிஷன் மேக்கிங் வேலிட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இந்த நாலு எவ்வளோ கண்டிஷன்ஸ், 6 கண்டிஷன்ஸ் இருக்கா ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இருக்கும். ஓகே, தேர் மஸ்ட் பி டூ பார்ட்டிஸ், பையர் அண்ட் செல்லர். அதுவும் டூ டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் தான், பையரும் செல்லரும் ஒரே ஆளாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் பையருக்கும் செல்லருக்கும் ஃப்ரீ கன்சென்ட்டுன்ற ஒன்று இது இருக்கணும். வேலிட் கான்ட்ராக்ட்னா நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிப்போம், அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லா எசென்ஷியல் ஐட்டமும் இதுலேயும் இருக்கணும். தெர் மஸ்ட் பி a price that is either paid, promised to be paid, or price may be in money or partly in money and partly in kind. ஓகே, ஒரு ப்ரைஸ் இருக்கணும். ஓகேவா? அது வந்து இம்மீடியட்டாக பே பண்ணியிருக்கணும், ஆனால் ஆர்எல்ஸ் ஃபியூச்சரில் பே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸாக வச்சுருக்கிறோம். அந்த ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக மணியாக இருக்கலாம், இல்லை பார்ஷியலி மணி ஆர் பார்ஷியலி கைண்டாக இருக்கலாம், ஆனால் ஃபுல்லி கைண்டில் இருக்க முடியாது. அது கண்டிஷன் 3. சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ் இஸ் த குட்ஸ் அண்ட் தே ஷுட் பி மூவபிள். ஓகே, குட் மூவபிள் குட்ஸ் மே பி எக்ஸிஸ்டிங் ஆர் ஃபியூச்சர் குட்ஸ். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மூவபிள் குட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும், எக்ஸிஸ்டிங் குட்ஸாக இருக்கணும் ஆர் ஃபியூச்சர் குட்ஸாக இருக்கணும். ஓகே, அடுத்து சேல் மேபி அப்சல்யூட் ஆர் கண்டிஷன். அதாவது சேல் வந்து அப்சல்யூட்டாகவும் இருக்கலாம், அதாவது நீ காசு கொடு வாங்கிக்கிறேன், காசு கொடு சி காசு கொடு விற்கிறேன், அது வந்து அப்சல்யூட்.
இல்லை நீங்கள் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த பொருளையே நான் உனக்கு விற்பேன் அப்படின்னு கண்டிஷனலாகவும் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த குட்ஸ் மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் செல்லர் டு பை. ஓகே, ஆமாம். ப்ராப்பர்ட்டி வந்து செல்லர் டு பையர் தான் போகணும், பையர் டு செல்லர் போக முடியாது. Contract of sale. How made? Manner of making contract of sale. And contract of sale may be made by way of an offer made by seller or buyer and accepted by another. It can be word of mouth writing or partly oral and partly in writing. நான் என்ன சொல்றேன்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பையர் ஆர் செல்லர் யாரோ ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. அது வந்து அனதர் யார் இனிஷியேட் பண்றாங்களோ அவங்கள தவிர்த்து இருக்கிற பார்ட்டி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அது ரைட்டிங்கா இருக்கலாம், ஓரலா இருக்கலாம், இல்ல பார்ட்லி ஓரல் அண்ட் பார்ட்லி இன் ரைட்டிங்கா கூட இருக்கலாம். Various modes of contract of sale. There shall be an offer made by seller and accepted by the buyer and vice versa. Okay, seller வந்து offer make பண்றான் and buyer accept பண்றான், or buyer offer make பண்றான், seller accept பண்றான். There may be an immediate delivery of goods without payment of price. அவன் price pay பண்ணாட்டியும் immediate delivery இருக்கும். There may be immediate payment of price without immediate delivery. அவன் வந்து டெலிவரி இல்லாட்டியும் இம்மீடியட்டா வந்து குட்ஸ்க்கு பே பண்ணியிருப்பான். இந்த ரெண்டுத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆஹ் என்ன சொல்ல, இப்போ நீ குட்ஸை கிரெடிட்ல வாங்குற, நான் ஃபியூச்சர்ல பே பண்றேன், ஆனால் எனக்கு இப்போ குட்ஸை கொடுத்துரு அப்படின்னு வந்து நீ கேட்குற ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போடுற. அவனும் அதுக்கு அக்ரி பண்ணிட்டு உனக்கு குட்ஸை டெலிவர் பண்ணலாம், இமீடியட் டெலிவரி. பட் இன்னும் பேமெண்ட் பே பண்ணல. அதுக்கப்புறம் தேர் மேபி இமீடியட் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் வித்தவுட் இமீடியட் டெலிவரி. அமேசான்லலாம் நீ ஆன்லைனில் பே பண்ணிட்டு அவன் டெலிவரி வர வரைக்கும் வெயிட் பண்ணல. ஸோ இமீடியட் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸு, பட் நாட் இமீடியட் டெலிவரி. There may be both immediate delivery of goods and immediate payment of price. கேஷ் ஆன் டெலிவரி அதே அமேசான்ல நீ வந்து அவன் கையில கேஷ் கொடுத்தோன்னு உன் கையில குட்ஸ் வந்துடும். அதுதான். அடுத்து தேர் மேபி டெலிவரி ஆஃப் குட்ஸ் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆர் பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட். எதர் குட்ஸை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக டெலிவரி பண்ணுவோம், ஆர்எல்ஸ் பேமெண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணும். தேர் மஸ்ட் பி டெலிவரி ஆஃப் குட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் போஸ்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர் டேட். அதாவது குட்ஸும் ஃபியூச்சரில் தான் வரும், பேமெண்ட்டும் ஃபியூச்சரில் தான் நடக்கும். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பேசிக். அதாவது என்னன்னா, குட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். குட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ. அதாவது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலோட சப்ஜெக்ட் மேட்டர் தான் குட்ஸுங்கிறான். குட் வந்து டூவாக கேட்டகரைஸ் பண்றான், எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சர் குட்ஸ். எக்ஸிஸ்டன் அட் டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வந்து எக்ஸிஸ்டன் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸ்ல வந்து என்ன சொல்றான், குட்ஸ் அக்வைர்ட் பை செல்லர் அட் ஃபியூச்சர் டேட்டு. கண்டிஞ்சன்ட் அக்விசேஷன் ஆஃப் குட்ஸ் பை செல்லர் டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஞ்சன்ட் ஃபியூச்சர் ஈவெண்ட். அதாவது ஃபியூச்சர் குட்ஸ் கீழே ஜென்ரல் ஃபியூச்சர் குட்ஸ் வரும், ஆர்எல்ஸ் கண்டிஞ்சன்ட் குட்ஸ் வருது, அவ்வளோதான். எக்ஸிகியூஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இன் கேஸ் ஆஃப் டேமேஜ் ஆர் பெரிஷபிள் நேச்சர். There can exist three different situations with respect to goods of damaged or perishable nature and they are reason as follows. அதாவது பெரிஷபிள் நேச்சர், அதாவது கெட்டு போகக்கூடிய தன்மை, டேமேஜ் ஆகக்கூடிய தன்மை இருக்கிற குட்ஸுக்கு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் எப்படி எக்ஸிக்யூட் பண்றா? மூணு சுச்சுவேஷன். குட்ஸ் பிகமிங் பெரிஷபிள் பிஃபோர் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கு முன்னாடியே குட்ஸ் பெரிஷபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் பார்ப்போம். குட்ஸ் பிகேம் பெரிஷபிள் ஈவன் பிஃபோர் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அண்ட் செல்லர் இஸ் அன்அவேர் ஆஃப் திஸ். செல்லருக்கு இதை பத்தி தெரில, பட் என்ன சொல்ல, குட் பெரிஷபிள் ஆயிடுச்சு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கு முன்னாடி. ஸோ த கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுங்கிறதே நடக்காது, அது வாய்டா மாறிடும். அடுத்து குட்ஸ் பிகமிங் பெரிஷபிள் ஆஃப்டர் after agreement but before sale. If goods become perishable so damage as they no longer able to answer the description then the அதாவது என்னன்னா, கான்ட்ராக்ட் போட்டோம் ஆனா டெலிவரி சேல் பண்றதுக்கு முன்னாடி அந்த குட்ஸ் வந்து பெரிஷபிள் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வந்து வாய்டு தான். டேமேஜ் ஆஃப் ஃபியூச்சர் குட்ஸ். இஃப் ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் ஆர் டேமேஜ் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் வாய்டு. ஃபியூச்சர் குட்ஸ் ஃபியூச்சர்ல டேமேஜ் ஆனால் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வாய்டு. பட் இது வந்து ஒரு சூப்பர் வீனிங் இம்பாசிபிலிட்டி. அதாவது என்ன, ஃபியூச்சர் குட்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லை, எக்ஸிஸ்டிங் குட்ஸ் தான் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிரைஸ். பேசிக் பிரைஸ் இஸ் த கன்சிடரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ். ஓகே, கன்சிடரேஷனுங்கிற அந்த மெயின் பார்ட்டே ப்ரைஸை தான் சொல்றான். ப்ரைஸ் இஸ் பெய்டர் எய்த் பை மணி ஆர் பார்ட்லி இன் மணி அண்ட் பார்ட்லி இன் பென் நோட். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் வந்து ஃபுல்லா மணி ஆர் பார்ட்லி இன் கைண்ட். ஓகேவா? மோட் ஒன், போத் பையர் அண்ட் செல்லர் ஷேர் அக்ரிவேட் கான்ட்ராக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா, சி அது அது பேர் ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னிங் ப்ரைசிங்.
அதாவது ப்ரைஸை கவர்ன் பண்றதுக்கு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் ஃபிக்ஸிங் த பிரைஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல் த வேல்யூஷன். ஓகே, என்ன சொல்ல வரான்னா, ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட், ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்றோங்கிறதுக்கு மோட் ஆஃப் ஃபிக்ஸிங். ஃபர்ஸ்ட் மொத்தம் 4 மோடு இருக்கு. இந்த 4 மோடுமே வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. போத் பையர் அண்ட் செல்லர் ஷால் அக்ரி பை கான்ட்ராக்ட். மோடு ஒன் வந்து என்னன்னா, கான்ட்ராக்ட் படி போத் பையர் அண்ட் செல்லர் அக்ரி பண்ணியிருக்கணும். போத் பையர் அண்ட் செல்லர் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அக்ரி பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுவும் அக்ரீட் மேனர்ல, அதாவது நான் வந்து யூபிஐல பே பண்றேன்னா பையர் செல்லர் 2 பேருமே அதுக்கு அக்ரி பண்ணியிருக்கணும். டிசைடட் பை கோர்ஸ் ஆஃப் டீலிங். கோர்ஸ் ஆஃப் டீலிங் எப்படி இருக்கும்னு வந்து டிசைட் பண்ணுவாங்க. இஃப் பிரைஸ் couldn't பி ஃபிக்ஸ்ட் பை எனி ஆஃப் தோஸ் மோட் தென் தேர் ஷல் பி ரீசன். அதாவது என்னன்னா, 2 பேராலையும் வந்து இந்த இந்த 3 மோடாலையுமே வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாட்டி ஏதாவது ஒரு ரீசனபிள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரீசனபிள் ப்ரைஸுங்கிறது டிபெண்ட் ஆன் பர்டிகுலர் கேஸ். அதாவது ஒரு ஒரு குட்ஸுக்கு ஒரு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கும். அது ஒரு ஒரு கேஸ்க்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸை படிச்சாதான் இதை சொல்ல முடியுங்கிறான். அக்ரிமெண்ட் டு செல் அட் வேல்யூவேஷன். அதாவது இப்போ ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் டு செல் பண்றோம். இப்போ அந்த குட்ஸுக்கெல்லாம் வேல்யூவேஷன் ஒன்று இருக்கும். அது ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ற வேல்யூவேஷன். அந்த வேல்யூவேஷன் என்னன்னு பார்த்தோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பை வேல்யூவர். அதாவது பையருக்கும் இல்லாம செல்லரும் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி வேல்யூவர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்ல, அந்த வேல்யூவர் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணட்டும், பையரும் செல்லரும் அக்ரி பண்ணணும். ஓகேவா? நம்பர் டூ, வேல்யூவர்னால ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்போ வேல்யூவர்னால ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாட்டி அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டே வாய்டா போயிடும். ஓகேவா? இப்போ வந்து இதே சுச்சுவேஷன்ல வேல்யூவர்னால பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல, பட் பையர் ஆல்ரெடி குட்ஸை யூஸ் பண்ணிட்டான். ஸோ பையர் ஒரு ரீசனபிள் ப்ரைஸை பே பண்ணி தான் ஆகணும். அப்போ பையர் யூஸ் பண்ணாட்டி கான்ட்ராக்ட் வாய்டு, அவ்வளோதான். வேல்யூவர் இஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் வேல்யூவேஷன் பார்ட்லி நாட் இன் ஃபால்ட் மேஸ் யூ அதர் பார்ட்டி ஃபார் சூட். அதாவது என்ன சொல்றான்னா, இப்போ பையரோ செல்லரோ யாரோ ஒருத்தவங்க வந்து வேல்யூவரை வந்து வேல்யூவேஷன் பண்ண முடியாம ஏதோ ப்ரிவென்ட் பண்றான்னு வையேன், அதனால ஆற லாஸை அந்த ப்ரிவென்ட் பண்ணவன் பே பண்ணி தான் ஆகணும். அந்த டேமேஜஸை வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து எதுவும் சூ பண்ணிட்டான்னு. சேல் அக்ரிமெண்ட் டு சேல், அப்புறம் சேல் ஹையர் பர்ச்சேஸ் உனக்கே தெரியும். ப்ராப்பர்ட்டி இன் குட்ஸ் இஸ் ஹையர்ட் ஆன் பேமெண்ட் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணோடனே குட்ஸ் ஹையர் பண்ணிடும். இது உனக்கே தெரியும். ஸோ இது ரெண்டும் வந்து என்னன்னா வந்து, நான் ஏன் எல்லா டிஃபரன்ஸ் பிட்வீனும் ஸ்கிப் பண்றேன்னா, அந்த கடைசி சமயத்துல மணிகொண்டா வந்து எந்தெந்த டிஃபரன்ஸ் பிட்வீன்லாம் முக்கியம்னு சொல்லுவாரு. ஸோ அதை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டா போதும். எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்து யூனிட் 2. இன்னும் எவ்வளோ, 8 பேஜ் தான். யூனிட் 2 1 2 3 4 5 6 7 8. ஓகே, யூனிட் 2 யூனிட் 3 ஆக்சுவலா ஒரு மாதிரி கம்பைண்டா இருக்கு. அது ஏன்னா யூனிட் 3 இல்ல, ஆக்சுவலா யூனிட் 3 இல்ல. கரெக்ட், யூனிட் 3 இல்ல, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. ஸோ யூனிட் 2 அண்ட் யூனிட் 4 கடை 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 முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். Unit 2, condition and warranty. Concept of stipulation. At the time of selling the goods, seller makes representation about the goods to induce the buyer to buy. Any representation made in relation to contract of sale or stipulation and the others are not. So those representation are mostly regarding quality, quantity. Okay, if buyer rely on such words and bought a good, we call it as stipulation. Significance of representation. No significance, not at all a signification. Less signification, warranty, more significations. Okay. அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, ஸ்டிப்புலேஷன்னா ஒரு மீனிங் சொல்றான். அதாவது குட்ஸை செல் பண்ணும்போது செல்லர் வந்து குட்ஸை பத்தின ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்றாரு. குட்ஸை பத்தின குவாலிட்டியை பத்தியோ ஆர் எல்ஸ் குட்ஸை பத்தின குவான்டிட்டியை பத்தியோ ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன். அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கு ரிலேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷனை தான் ஸ்டிப்புலேஷன் சொல்லுவோம். அந்த ரெப்ரசன்டேஷனை தவிர்த்து இருக்கிற எல்லாமே வந்து ஸ்டிப்புலேஷன் கிடையாது. ஓகே, இஃப் பையர் வந்து செல்லரை டிபெண்ட் ஆயிட்டான், செல்லரோட ரெப்ரசன்டேஷனை டிபெண்ட் ஆகி
ஒரு குட்டை வாங்கிட்டான், அதையும் ஸ்டிப்புலேஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். இப்போ வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸே இல்லாட்டி அது ஸ்டிப்புலேஷன் கிடையாது. கொஞ்சம் சிக்னிஃபிகன்ஸ் கம்மியாக இருந்தால் அதை வாரண்டின்னு சொல்லுவாங்க. நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருந்தால் அதை வந்து கண்டிஷன்னு சொல்லுவாங்க. அடுத்து டைப் ஆஃப் ஸ்டிப்புலேஷன். ஸ்டிப்புலேஷன் நேச்சர் ஆஃப் கண்டிஷன், ஸ்டிப்புலேஷன் நேச்சர் ஆஃப் வாரண்டி. ஓகே. ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டிப்புலேஷன், கண்டிஷன் அண்ட் வாரண்டி பேஸ் பண்ணி. இப்போ கண்டிஷன் பேஸ் பண்ணி மெயின் எசென்ஷியல் ஃபார் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், பிரீச் லீட் டு ரெப்யூடியேஷன். அதாவது இப்போ ஸ்டிப்புலேஷனுங்கிறது ஒரு மெயின் எசென்ஷியல் ஃபார் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுங்கிறான். ஓகேவா? அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல பிரீச் எதுவும் பண்ணிட்டான்னா ரெப்யூடியேஷன் வந்து நடக்கும்னு சொல்கிறோம். ரெப்யூடியேஷன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்டுக்கு என்னென்ன எஃபெக்டோ அந்த எஃபெக்ட் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டிப்புலேஷன் இன் நேச்சர் ஆஃப் வாரண்டி. வாரண்டியை பேஸ் பண்ணி ஸ்டிப்புலேஷன் என்னென்ன இருக்கு? கொலாட்ரல் டு மெயின் எசென்ஷியல். அதாவது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கு ஒரு கொலாட்ரல் இருக்கும்ல, அதுதான் வந்து வாரண்டின்னு சொல்கிறோம். பிரீச் லீட் டு கிளைம் ஆஃப் டேமேஜஸ். லாஸ்ட் டைம் பிரீச் வந்து ரெப்புடியேஷன், அதாவது என்னன்னா கான்ட்ராக்ட் காலியாகிறது, இல்லை ஒரு கான்ட்ராக்ட் பிரீச்சுக்கு என்னென்ன அதாவது என்ன சொல்ல, ஒரு கான்ட்ராக்ட் பிரீச் ஆனால் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல கான்ட்ராக்ட் பிரீச் ஆனால் டேமேஜஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி, அது நீயே பார்த்துக்கலாம். Impact of breach of condition or breach of warranty. Time as a stipulation. Time of payment, time of delivery of good. If agreed prior as a stipulation is a stipulation. Other cases not a stipulation. இப்போ வந்து டைம் ஆஃப் பேமெண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீ பேமெண்ட் பண்ணணும்னா அதை என்ன சொல்ல, பையர் செல்லர் ரெண்டு பேருமே அக்ரி பண்ணியிருக்கணும். அப்படி அக்ரி பண்ணியிருந்தா அது ஸ்டிப்புலேஷன், அப்படி அக்ரி பண்ணாட்டி அது ஸ்டிப்புலேஷன் கிடையாது. டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் குட்டும் ஜென்ரலி இட் இஸ் ஸ்டிப்புலேஷன் தான். டெலிவரி ஆஃப் குட்டுங்கிறது ஒரு ஸ்டிப்புலேஷன் தான். பட் அதை வந்து கண்டிஷனாகவும் எடுத்துக்கலாம், வாரண்டியாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து ட்ரீட்டிங் பிரீச் ஆஃப் கண்டிஷன் அஸ் அ பிரீச் ஆஃப் வாரண்டி. ஸ்டிப்புலேஷன் தட் ஆர் மெயின் எசென்ஷியல். அதாவது ஸ்டிப்புலேஷன் விச் ஆர் எசென்ஷியல், மெயின் எசென்ஷியல்லாம் வந்து கண்டிஷன்னு சொல்கிறோம். அந்த மெயின் எசென்ஷியலுக்கு கொலாட்ரலாக இருக்கிறத வந்து வாரண்டின்னு சொல்கிறோம். அதாவது உனக்கு வந்து சொல்லணும்னா, இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த குட்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அது வந்து நான் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போடுறேன். ஸோ அந்த ப்ளூ கலருங்கிறது கண்டிஷன். ஓகேவா? அந்த ப்ளூ கலர், இப்போ அது ப்ளூ கலராக இல்லாட்டி நான் உனக்கு ஃபுல் காசு திருப்பி தரேன், அது வாரண்டி. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் பிரீச் அண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஃபர்ஸ்ட் பிரீச் ஆஃப் கொலாட்ரல், தென் பிரீச் ஆஃப் மெயின் எசென்ஷியல். இப்போ பிரீச் ஆஃப் கொலாட்ரல் பார்ப்போம். இப்போ கொலாட்ரலே, இப்போ கொலாட்ரலா நான் வந்து இப்போ ப்ளூ கலராக இருந்தால் உனக்கு ஃபுல் காசு திருப்பி தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அதையே வந்து நான் பிரீச் பண்ணிட்டேன், அந்த காசை தராட்டி என்ன பண்ணுவேன்? ட்ரீட் இட் ஆஸ் அ பிரீச் ஆஃப் வாரண்டி. அதாவது பிரீச் ஆஃப் கொலாட்ரல் தான் பிரீச் ஆஃப் இதை வந்து என்ன சொல்ல, பிரீச் ஆஃப் கொலாட்ரலை வந்து பிரீச் ஆஃப் வாரண்டின்னு வந்து ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேமேஜஸ் கிளைம் பண்ணணும். இது ஒரு ஆப்ஷன். ஆர்எல்ஸ் வாரண்டி எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வாரண்டி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்ஸ் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். Or else breach of main essential, where a contract of sale subject to a condition to be fulfilled by the seller and has not fulfilled, the buyer as following remedies. இப்போ ஒரு செல்லர் வந்து கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸுங்கிற பாரு, எசென்ஷியல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலை, பையருக்கு ஒரு சில ரெமடிஸ் இருக்கு. ஜென்ரலாக வந்து அதை வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை ரெப்யூடியேட் பண்ணுறது. ஓகேவா? ரெப்யூடியேட்னா ஜென்ரல் எஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டூ, அது பிரீச் ஆஃப் வாரண்டின்னு ட்ரீட் பண்ணி டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஆப்ஷன் த்ரீ, செல்லரை எக்ஸ்கியூஸ் பண்ணலாம். ஆனால் அவனும் செல்லரை எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டான், பிரீச் ஆஃப் வாரண்டி கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஜென்ரலாக நான் சொன்னது பையருக்கு இருக்கிற ரெமெடி. ஸ்பெஷல் கேசஸ்ல என்ன ரெமெடி? செல்லர் பிரீச் பை லீகல் இம்பாசிபிலிட்டி. இப்போ வந்து இல்லீகலா செல்லர் எதுவும் பண்ணிட்டான்னா பையருக்கு எந்த ரெமடியும் கிடையாது. ஓகேவா? குட்ஸ் ஆர் நான் சிவியரபிள். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹோல் ஆர் பார்ட் வில் நாட் கிவ் ரைட் டு பையர் டு ரெப்புடியேட். ஹி கேன் ஒன்லி எக்ஸ்கியூஸ் ட்ரீட் ஆஸ். அதாவது என்ன சொல்றான்னா, நீ வந்து டேமேஜஸ் தான் கிளைம் பண்ணிக்கணுமே தவிர்த்து பாதி குட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மீதி குட் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி பண்ணா உனக்கு எந்த ரெமடியும் கிடையாது. ம்.
அடுத்து எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளைட் கண்டிஷன். எக்ஸ்பிரஸ் கண்டிஷன் which are expressed between buyer and seller. Implied condition which are presumed to have formed part of contract of sale. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பிரஸ் கண்டிஷன்லாம் வந்து பையருக்கும் செல்லருக்கும் இடையில எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அதுவே இம்ப்ளைடு கண்டிஷன்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல ஒரு பார்ட்டா வந்து ப்ரிசியூம் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அதுவா இம்ப்ளை ஆயிக்கிச்சு. ஓகேவா? Implied condition. Condition as to title. It is the first implied condition for a contract of sale. It is presumed that the seller has a right to sell the goods, will have the right to sell. Okay. அதாவது என்னன்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ளைட் கண்டிஷன் வந்து கண்டிஷன் as to title தான் சொல்றான். அதாவது சேலை பொறுத்த வரைக்கும் செல்லர் ஹேஸ் த ரைட் டு செல் த குட்ஸ். இதுவே அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் செல்லர் வுட் ஹாவ் த ரைட் டு செல் த குட்ஸ். ரெண்டுமே ரைட் டு செல் த குட்ஸ் தான். ஆனால் என்ன, ஆன் த டேட் ஆஃப் சேல் அவ்வளோதான். இது வந்து கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். இதுவே கண்டிஷன் ஆஸ் டு டிஸ்கிரிப்ஷன். வேறு த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பை த இட் இஸ் இம்ப்ளைட் தட். ஓகே, என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது சார் பொருள் வாங்குங்க சார், நல்லா அழகா வந்து இருக்கும் சார், நல்லா வந்து ஒரு ரவுண்டு ஷேப்ல இருக்கும் சார், ப்ளூ கலர்ல இருக்கும் சார், அதை உருட்டி விட்டு 500 மீட்டருக்கு உருளும் சார் அப்படின்னு நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பையருக்கு. பையர் அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்பி கான்ட்ராக்ட் உள்ள இறங்கிட்டான். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த கண்டிஷன் ஆஸ் டு த டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ப்ராடக்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனை மேட்ச் ஆகணும். Whether a contract of sale is a sale by a description or not shall be understand from the terms of contract description. அதாவது என்ன சொல்ல, சேல் பை டிஸ்கிரிப்ஷனா இருந்தா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் பிட்வீன் செல்லர் அண்ட் பையர், அதாவது என்னன்னா டிஸ்கிரிப்ஷனும் சரி ஆக்சுவல் ப்ராடக்ட்டும் சரி மேட்ச் ஆகும். கண்டிஷன் ஆஸ் டு ஹோல்சம்னஸ் வேர் த குட்ஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ் ஈட்டபிள்ஸ் இட் இஸ் இம்ப்ளைட் தட் த குட்ஸ் இஸ் ஹோல்சம் அண்ட் கண்டெய்ன்ஸ் ஆல் இட்ஸ். அதாவது என்ன சொல்றான்னா, இப்போ கண்டிஷன் ஆஸ் டு ஹோல்சம்னஸ்னா ஈட்டபிள் குட்ஸ் எல்லாம் வந்து ஹோல்சம்னஸ்ன்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து என்ன சொல்ல, ஆல்ரெடி இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணுமா. ஓகேவா? Sale by sample. In case of sale by sample, it has to three things. In goods in bulk shall correspond to sample in terms of quality. Y shall be given a recent time opportunity to compare with bulk sample. Goods are free from any kind of. அதாவது என்ன சொல்ல வரான்னா, சேல் பை சாம்பிள். இப்போ ஒரு சாம்பிளை வச்சு நம்ம சேல் வாங்குறோன்னா, இப்போ என்னன்னா, நான் ஒரு குட்டு சாம்பிள் பார்த்துட்டு அதில் 1000 யூனிட் வாங்குறேன். அந்த 1000 யூனிட்டுமே அவன் கொடுத்த சாம்பிளோட மேட்ச் ஆகணும். அந்த சாம்பிளோட மேட்ச் ஆகுதான்னு நீ 1000 யூனிட்டுமே ஒன் பை ஒன் செக் பண்ணுறதுக்கு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அதே சமயத்தில் அதில் ஏதாவது ஒரு குட்ஸ் டிஃபெக்டாக இருந்துச்சுன்னா நீ அந்த 1000 யூனிட்டையுமே ரிஜெக்ட் பண்ணலாம். அதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு. Condition as to quality and fitness. In general, condition as to quality or fitness is not easy since the doctrine of caveat emptor. If all three conditions are satisfied, then condition as to quality or fitness to use it may be an IC. IC னா என்ன சொல்ல வரோம்? ஓகே, ஃபைல் அப்லோடில் ஏதோ பிரச்சனை.
அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். Okay, let's not waste time.